பாஸ்டர். பாஸ்டர் வந்து பாஸ்டர் மனோகரன் போன பதிவில் எபேசு சபை டிபிஎம் என்பதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அந்த டிபிஎம் சபையை குறித்தும் அந்த எபேசு சபையை குறித்தும் பல சந்தேகங்கள் அவருக்கு வந்திருக்கு. அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் அந்த சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் வந்திருக்கிறார். அவர் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் அவருக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். நீங்கள் பயன்பெறுவது மாத்திரமல்ல, அதனுடைய செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். பயன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம பார்க்குறோம், எபேசு சபையை பற்றி நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க, அதை நான் கேட்டிருக்கிறேன். அதில் சில சந்தேகங்கள் எனக்கு உண்டானதுனால அதை பற்றியான கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்டு அதுக்கு விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டா நான் போய் என் சபையில் இருக்க விசுவாசிங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். தாராளமாக கேளுங்க, எந்த கேள்வி வேணாலும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து சபைகளை 7 சபைகளை பற்றி சொல்லியிருக்கு. அதில் குறிப்பாக அந்த எபேசு சபையில் சொல்லியிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அதை வந்து இன்றைக்கி இருக்கிற டிபிஎம் சபையினுடைய ஊழியக்காரங்க வந்து அதில் சொல்லியிருக்கிற தூதர்கள் வந்து நாங்கள் தான். அந்த 7 தூதர்கள் அங்கே எபேசு சபையில் சொல்லியிருக்கு. 7 விளக்கை பற்றி சொல்லியிருக்கு. அது சபைக்கு குறிக்கிறதாகவும் 7 நட்சத்திரங்களை வந்து தூதர்களாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த சொல்லப்பட்ட அந்த தூதர்கள் வந்து வேற யாரும் கிடையாது, டிபிஎம் சபையில் இருக்கிற ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் தான் அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. ஆகையினால அதை குறித்ததான விளக்கங்களை நீங்கள் நல்ல கேள்வி. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகர் இது சபையில் பிரசங்கித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவங்க எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, இந்த தூதர் அப்படின்னு சொல்கிறது வந்து அது அந்த சபையினுடைய ஊழியக்காரவங்க தான் அப்படின்னு அது பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் அது இல்லை என்பதற்கு 2 ஊர்ஜிதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தூதர்கள் அப்படின்னு அதை சொல்லியிருந்தா நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தூதர்கள்னு சொல்லலை, அது 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறோன்னு சொல்லுகிறது. அப்போ இந்த 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்களாம் சொல்லியிருக்கு. அப்போ 7 நட்சத்திரம் என்பது 7 தூதர்கள். ஆனால் அந்த தூதர்கள் யாரு என்பது அந்த ரகசியத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க. அவரே தேவ தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்துறார். எப்படின்னா, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளும் தூதர்களாம் அப்படின்னு அவங்களே சொல்லியாச்சு. அப்ப அவங்க விளக்கம் கொடுத்ததுக்கு பின்னால திரும்ப நம்ம ஒரு விளக்கம் அதில் கொடுக்கறதுக்கு நமக்கு அது இடமில்லை. ஏற்கனவே அங்கே சொல்லியாச்சு, ஆண்டவரே சொல்லிட்டாரு தூதர் மூலமா அந்த 7 நட்சத்திரம் 7 சபைகளின் தூதர்களான்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அந்த தூதர்கள் வந்து இவங்க தான் அப்படி நம்ம மொழிபெயர்க்க கூடாது. ரெண்டாவது, இது முதலாவது. 2வது காரியம் என்னன்னா, இந்த எபேசு சபை என்பது டிபிஎன் சபை மாத்திரம் இல்லை. இந்த எபேசு சபைங்கிறது இந்த டிபிஎன் சபையினுள்ள அந்த கொள்கையை அந்த டாக்டரினை வச்சிருக்கிற நிறைய சபை உலகத்தில் இருக்கலாம். இப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சது டிபிஎன் சபையை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இத்தனை சபைகளுக்கும் ஒரே ஊழியக்காரன் இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. அப்போ இத்தனை சபைகளுக்கு ஒரே ஊழியக்காரன் நிச்சயம் கிடையாது. ஆனால் இத்தனை சபைகளுக்கும் ஒரே தூதன் இருக்க முடியும். ஆகினால இந்த 2 காரணத்தினாலையும் இது ஊழியக்காரவங்க இல்லை, இது வந்து தூதன் தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா வேதத்தில் பாதாளத்தின் தூதன் சொல்லுது, தண்ணீர்களின் தூதன் சொல்லுது. ஆகினால அது அதுக்கு தூதன் சொல்லி தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம வந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம கொடுப்பது அது சரியில்லை. சரிங்க. 2வது அங்கே இவங்கெல்லாம் இந்த டிபிஎம் சபைக்காரங்க தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்காக அவங்க திருமணம் செஞ்சுக்காம தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அப்படியாக அவங்க தொண்டு அப்படியா தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கென்று அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி வந்திருக்கிற அவங்களுக்குள்ளார இந்த பொல்லாங்கு எப்படி அவங்களுக்குள்ளார இருக்குது, சபையில் எப்படி பொல்லாங்கு நுழைஞ்சாங்கிறது
ஒரு பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குதுங்கய்யா. அதனால அதற்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு நீங்கள் சொல்ல முடியுங்களா ஐயா? கெட்ட சுபாவங்கள், பொல்லாப்பு, துர்குணம், உபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே பிசாசினுடைய தூண்டுதல், அதனுடைய குணங்கள். தேவன் வரவேற்கிற குணங்கள் அது இல்லை. தேவனுக்குடைய அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமான அசுத்தமான குணங்கள். இந்த அசுத்தமான குணங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவங்க உண்மையாவே இருந்திருந்தா இந்த அசுத்தமான குணம் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா உள்ள நுழையுதுன்னா அதுக்கு உண்டான காரணம் அந்த சபையில அது இருக்கணும். அப்படி தேடி பார்த்தா என்ன அந்த சபையில இந்த கெட்ட இந்த பொல்லாப்பு உள்ள நுழையிறதுக்கும் இந்த பொல்லாங்கு உள்ள துர்க்குணம் உள்ள நுழையிறதுக்கும் ஒரு காரணத்தை அங்க ஏற்படுத்தி வச்சிட்டாங்க. ஒரு செயலை அவங்க செய்யறாங்க. அந்த செயலின் நிமித்தமாக இந்த துர்குணமும் பொல்லாப்பும் உள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த துர்குணமும் பொல்லாப்பும் உள்ள நுழையிறதுக்கு உண்டான சூழ்நிலை என்னன்னா, வேதத்துல 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடே அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்ப இதுல என்ன தெளிவா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பஸ்கா என்பது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்ப இயேசு கிறிஸ்து புளிப்பு இல்லாதவர். அவர் அப்ப பண்டிகை அன்னைக்கு தான் அவர் மரிக்கணும். அப்ப பண்டிகை அன்னைக்கு பஸ்கா அடிக்கப்பட்டார். இப்ப அவருடைய சரீரம் துப்புரவும் உண்மையும் ஆனது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்த பிச்சதனுடைய காரணத்தினால அவர் சகலமா அடிக்கப்பட்டு அவருடைய சதை பிக்கப்பட்டது. இப்போ நிறைய சபைகள்ங்கய்யா, இந்த கடையில் வைக்கிற பன்னு, கடையில் வைக்கிற பிரெட்டு, அதெல்லாம் வாங்கிட்டு போய் விசுவாசிகளுக்கு கொடுக்குறான். அது சரிங்களா ஐயா? அதுதான், அப்படி செஞ்சுதான் இது துர்குணம் பொல்லாப்புங்கிறதுக்கு சொல்ல வர்றோம். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த துர்குணமும் பொல்லாப்பு இந்த புளித்த அப்பத்தை அவங்களுடைய ராபோஜனத்துல பகல் போஜனத்துல விருந்துல அதுல அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த துர்குணமும் பொல்லாப்பு அவங்க கிட்ட அது வந்துருது. அந்த பிசாசு உள்ள நுழையிறதுக்காக இங்க ஒரு வழியை அவங்க ஏற்படுத்தி வச்சிட்டாங்க. அப்ப இந்த புளிச்சதை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா துர்குணமும் பொல்லாப்புக்கும் அடையாளமா தான் அது கொடுத்துருக்கு. அந்த பிரெட்டும் அந்த பன்னும் நல்ல உப்பி இருக்கும். அது எதனால உப்புதுன்னா, அது வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, புளிப்பு, கொஞ்சம் புளிப்புள்ள மாவானது எல்லாவற்றையும் உப்ப பண்ணுன்னு இருக்கு. அப்ப இது உப்பி இருக்கு அப்படின்னாலே அது புளித்த மாவுல செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க பிரெட்டை பிடிச்சு குளிக்கும் போது அது துர்குணம் பொல்லாப்பாகுது. சபைக்குள்ள துர்குணமும் பொல்லாப்பு வந்துருச்சு. ஆனா வேதத்துல பொல்லாப்புன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. சரிங்க. அப்பனா எப்படிப்பட்ட அப்பத்தை ரெடி பண்ணி நம்ம கொடுத்தா புளிப்பு இல்லாம இருக்குங்கய்யா? நம்ம அப்பவே பெடைஞ்சு அப்பவே நம்ம அடுப்பில் வச்சு ஊழியக்காரிகள் அவங்க அதை சுட்டா புளிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ புளிப்போடு இருக்கக்கூடிய அப்பத்தை சாப்பிட்டா பொல்லாப்பு, துர்க்குணம் போன்ற தீமையான கர்த்தருக்கு பிடிக்காத பாவங்களை செய்யக்கூடியதுக்கு ஏதுவாயிடும். கண்டிப்பா ஏதுவாயிரும். அது அவங்க செய்யத்தான் செய்வாங்க. அதை தடுக்க முடியாது. அது அவனுடைய உரிமையாயிருது. சரிங்க. சில சபையிலையா அந்த ஆர்சி சாமியாருங்களை அப்பம் கொடுக்குறாங்கல்ல ஐயா, அது புளிப்பு இல்லாது. அது ஏற்றுக்கொள்ளலாம். அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சில சபைகள் அது மாதிரி யூஸ் பண்றாங்க. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரி. அடுத்ததுங்கய்யா, இந்த 2 தெசலோனிக்கேயர்ல 3:2 துர்க்குணம் பொல்லாப்புன்னு சொல்லியிருக்கு. ஆனா பொல்லாப்ப மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது தெசலோனிக்கேயர்ல இல்ல. 1 கொரிந்தியர் 5:8 புளிப்பு உள்ளது குணம் பொல்லாப்புக்கு அடையாளமாவும் இருக்கு. ஆனா இந்த வேதத்துல இப்ப இந்த துர்குண பொல்லாப்புன்னு இருக்கணும்ல. ஆமாங்க. ஆனா எபேசு சபையில் துர்குண பொல்லாப்புன்னு இல்ல. அவர்கள் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது என்ன இருக்கு. அப்ப ஏன் துர்குணம் அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஆனா அது என்ன அங்க நடக்குது அப்படின்னா, அந்த 1 தெசலோனிக்கேயர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த துர்குணமும் பொல்லாப்புனுடைய ஒரு பகுதி. அதை வாசிப்போம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, துர்குணராகிய பொல்லாதவர்கள். அப்ப இந்த பொல்லாதவங்களுக்குள்ள, இந்த பொல்லாத சுவாபத்துக்குள்ள இந்த துர்குணம் அடங்கியிருக்கு.
இந்த துர்குணமும் பொல்லாப்பு தான். ஆகினால வேதத்துல துர்குணம் பொல்லாப்புன்னு தனியா சொல்லாம அவருக்கு பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நாங்க சொல்லுது. துர்குணம் செஞ்சாலும் அது பொல்லாப்பு பொல்லாதவர்கள் தான், பொல்லாப்பு செஞ்சாலும் அது பொல்லாதவர்கள் தான். ஆகையினால்தான் அங்க தனியா பிரிச்சு சொல்லாம இங்க பொல்லாதவர்கள் என்பது மாத்திரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பொல்லாப்புக்குள்ளார அந்த துர்க்குணம் திருடனை போல மறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, வெளிப்படையாவே மறைஞ்சிருக்கு. வெளிப்படையாவே இருக்குது. ஆமா, துர்குணம் வந்து பொல்லாப்புல ஒரு பகுதி, அவ்வளவுதான். பொல்லாப்புல ஒரு பகுதி தான் துர்க்குணம். ஆமா. அப்ப பொல்லாப்பு இருந்தாக்க அங்க துர்க்குணமும் இருக்கணும். இருக்கும், கட்டாயம் இருக்கும். சரி, அடுத்தபடியா நாம பார்க்கும்போது இந்த எபேசு சபையில அப்படி இந்த பொல்லாப்புல என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்குங்க? இது நல்ல கேள்வி கேட்டீங்களே. இப்ப எபேசு சபைங்கிறத இந்த டிபிஎம்னு எடுத்துக்கிட்டாலும் எபேசு சபையாகிய இந்த டிபிஎம்ல நிறைய பொல்லாப்புகள் அங்கே அடங்கியிருக்கு. அது ஒவ்வொன்றா நம்ம பார்த்தான்னு சொன்னாக்க, அதாவது கிட்டத்தட்ட 10-11 வகையான காரியங்களை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டா, தேவ சித்தத்துக்கு விரோதமாக கேட்பது பொல்லாப்பு. இப்ப தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கு, அதுக்கு விரோதமா நம்ம செஞ்சோம்னா அது பொல்லாப்பு. இது நம்ம சொந்தத்துல எதுவும் பேச முடியாது, நம்ம வசனத்தின் மூலமா தான் நம்ம இதை நிரூபிக்க முடியும். இப்ப இந்த வேத வசனத்துல 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது வந்து நியாயாதிபதிகள் மூலமாக தேவனை அவர்களை வழி நடத்தி ஜனங்களை வழி நடத்தி வர்றார். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மற்ற ராஜ்யத்தை போல எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த ராஜாக்கள் வேணும்னு கேட்கறது பெரிய பொல்லாப்புன்னு வேதம் சொல்லுது. ஆனா தேவன் சாமுவேல் பல காரியங்களை சொல்லி அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா அப்படி கேட்டது பொல்லாப்பு. இப்ப அதே போல இந்த எபேசு சபையாகிய டிபிஎம்ல என்ன இந்த பொல்லாப்பு இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல இருக்கும் போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரிடத்துல வந்தவங்க அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவலன்னு, அவரை விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும், அது விசுவாசியா இருந்தாலும், ஊழியக்காரங்களா இருந்தாலும், மூப்பரா இருந்தாலும், உடன் ஊழியக்காரங்க இருந்தாலும், யாரா இருந்தாலும் விசுவாசிச்சு அவங்களுக்கு என்ன அடையாளம் என்னென்ன செய்யலாம்னா, வியாதியஸ்தரை சுகப்படுத்தலாம், குஷ்டரோகத்தை சுத்தப்படுத்தலாம், பிசாசு பிடிச்சவங்களை விரட்டலாம், மரித்தவரை எழுப்பலாம். இவ்வளவு காரியம் நீங்க செய்யுங்க, இதுதான் அடையாளம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த டிபிஎம் சபையில என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் விசுவாசிகள், நீங்க மற்றவங்களுக்கு வியாதியஸ்தருக்கோ பிசாசு பண்றதுக்கோ அல்லது வேற எந்த காரியத்திலையும் நீங்க தலையில கை வச்சோ அல்லது ஜெபம் பண்ண கூடாது. நாங்க தான் ஜெபம் பண்ணோம், நாங்க தான் அப்போஸ்தலர் சொல்றதோ பொய் இருந்தாலும் இவங்க நாங்க தான் வந்து ஜெபம் பண்ணோம், நீங்களாம் ஜெபம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய பொல்லாப்பு. ஆகினால இதை அவர்கள் ஒரு சத்தியமாக அவங்க சத்தியமா எடுத்துக்கிட்டு இதை செய்யறாங்க. ஆனா தேவனுக்கு விரோதமான ஒன்று. இதுல இருந்து இவங்க வந்து மனம் திரும்பணும், இவங்க வந்து போதிக்கணும். என்ன போதிக்கணும்? உங்களை எல்லாம் அதுக்காகத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்களும் ஒரு ஊழியக்காரவங்க தான். நீங்கள் வந்து விசுவாசிகள் என்னைக்கு இங்க வந்துட்டீங்களோ எல்லாருமே நீங்க வந்து சுவிசேஷகரா இருக்கணும். அப்ப நீங்களும் இந்த காரியங்களை செய்யணும், நாங்க அதுக்கு துணையா இருக்கிறோம், நீங்க போய் செய்யுங்க, பாக்கி வர்றதெல்லாம் நாங்க ஜெபத்துல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி தைரியம் ஊட்டி விசுவாசத்தை ஊட்டி அவங்களை ஜெபம் பண்ண வச்சு அவங்கள வந்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆனா அதுக்கு விரோதமா நீங்க ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இது தேவனுக்கு விரோதமான பெரிய பொல்லாப்பு. இது முதலாவது பொல்லாப்பு. அடுத்தது 2வது பாருங்க, தேவன் உயர்த்த நினைக்கும் நபர்களுக்கு விரோதமாய் செயல்படுவது பொல்லாப்பு. இப்ப உங்களை உயர்த்தணும் அப்படின்னு விரும்புறாரு,
உங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுக்குறாரு, ஒரு சுகமாக்கும் வரத்தையோ அல்லது தீர்க்க தரிசன வரத்தையோ அல்லது ஏதோ ஒரு வரத்தோ, நல்ல பிரசங்க வரத்தையோ அல்லது ஆவிகளை பகுத்தறிவுற ஒரு வனத்தரையோ ஏதோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனா தேவ சித்தம் உங்களை வச்சு அந்த ஊழியத்தை செய்யணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனத்துல, தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது, இப்ப தாவீதை அங்க உயர்த்தணும், ராஜாவாக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். இவன் சவுல் செய்ய முடியாத காரியத்தை அந்த கோலியாத்தை அடிச்சு நொறுக்கி அந்த இஸ்ரவேலுடைய மானத்தை காப்பாத்தினான், இந்த சவுலுடைய மானத்தை காப்பாத்தினான். ஆனா இந்த நேரத்துல அங்க சந்தோஷத்துல அங்க வந்த வாலிப ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொன்ன உடனே பாட்டு பாடுனோன்னு இவனுக்கு பிசாசு நுழைஞ்சிட்டான். அவன் மேல எரிச்சல், அவன் மேல துரோகம், பொறாம, அவனை எப்படியாவது அழிச்சு தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் முயற்சி பண்றான். ஆனா தேவன் தெரிந்து கொண்டதுனால அது முடியல. ஆனா அது பொல்லாப்பு அப்படின்னு வேதத்துல தெளிவா சொல்லுது. இப்ப இந்த ஒரு உடன் டிபிஎம் சபையில உடன் ஊழியரோ மற்றவங்களோ ஒரு கிஃப்டட் பர்சன் இருந்தா, விசுவாசி இருந்தா, நீங்க ஜெபம் பண்ணா போகக்கூடாது. அவங்க நீங்க எந்த வசனத்தை சொல்லி அவங்க அடக்கி வைக்கிறாங்கன்னா, நீங்க நடத்திப்புக்கு கீழ்ப்படி. நான் சொல்றதை கேளு, பைபிள் எல்லாம் பேசாத, நடத்திப்புக்கு கீழ்ப்படி. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூட, மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள்னு சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்லுது, நாங்க உங்களை கொத்தடிமையா தான் வச்சிருப்போம். அப்ப இதெல்லாம் பொல்லாப்பு. இந்த பொல்லாப்பு இந்த சபையை விட்டு நீங்க வேண்டும். ஆகையினால இந்த சபை விட்டு இந்த மாதிரியான யாரெல்லாம் இப்போ ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்றவங்க, கிஃப்டட் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிரசங்கம் பண்ண விடுறதில்லை. கொஞ்சம் சீனியர் அவங்க இருந்தாங்கன்னா, பாஸ்டர் இருக்காரு, அடுத்த உடன் ஊழியர் இருக்காரு அப்படின்னா, இந்த பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுவார். அதை கேட்க சகிக்கவே சகிக்காது. வந்தவங்களாம் முணங்கிட்டு இருப்பாங்க, இந்த ஆள் வெறும் நேரத்தை தான் கிடத்துறாரு, ஒன்றும் விளங்கி தொலை மாட்டேங்குன்னு. அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குன்னு எல்லாம் விரும்புவாங்க. அப்போ யார் இவங்களை பிரசங்கம் பண்ண விடணும்? நல்லா பண்ணவங்களை விட்டுட்டு இவர் பாஸ்டருங்கிற முறையில் கடைசியில் இவர் 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் போட்டா அந்த சபை முன்னேறும். ஆனால் இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பொல்லாப்பு. இது 2வது பொல்லாப்பாச்சா? நீ அடுத்த பொல்லாப்ப பாருங்க. பதிலுக்கு பதில் செய்வது பொல்லாப்பு. இப்ப வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 39வது வசனத்துல, நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த நாபாலினுடைய ஆடுகளை திருடு போகாம எங்கேயும் போகாம இவன் பார்த்துட்டு இவன் அதுக்கு உண்டான கூலியை வாங்கும்படியாக தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். அவன் கொடுக்க மறுத்துட்டான். அப்ப இவன் என்ன சொல்றான், அந்த சுவற்றுல நீர் விடும் நாயை கூட உயிரோட விடக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடணும், கிளம்புன்னு சொல்லி எல்லாம் கிளம்பி விட்டு எல்லாம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த நாபாலினுடைய மனைவி அதை அறிஞ்சு, அந்த நாபாலினுடைய மனைவி அபிகாயில் என்ன செய்யறா, அவன் தெரியாம சொல்லிட்டான், இதெல்லாம் எடுத்துக்கங்க, நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறேன், இந்த ஆடுகளை நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், திராட்சை வட்டலை வச்சிருக்கிறேன், இந்த பயிர் வறுத்து கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சாப்பிடுங்க, நீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு. அப்பதான் இதை அவர் சொல்றாரு. யாரு? தாவீது சொல்றாரு, நான் அவனை அழிச்சிடணும்னு நினைச்சேன், அது பொல்லாப்பு. அவன் செஞ்சதுக்கு பதில் செய்யணும்னு நினைச்சேன், அது பொல்லாப்பு. ஆனா அதை செய்ய விடாம என்னை ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அப்ப ஒருத்தர் நமக்கு விரோதமா ஒண்ணு சொல்லிட்டாங்க, செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பதில் செஞ்சா அது பொல்லாப்பு. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு வைங்களேன். இப்ப இந்த டிபிஎம் சபையில என்ன நடக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க இவருக்கு பிடிக்காதோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிடிக்கலன்னா
அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமே அவங்களுக்கு தான். இது சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. நிறைய சபையில அப்படிதான் பண்றாங்க. மூப்பருங்களை மத்தவங்களை பிடிக்கலன்னு அந்த அது செய்யக்கூடாது. அது பொல்லாப்பு. அது யார் செஞ்சாலும் அது பொல்லாப்பு. இங்க வந்திருக்கிறதே தவிர இந்த பொல்லாப்பினுடைய சுவாபம் எந்த ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாது. அதாவது வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. ஒரு மனுஷன் விடுதலையாக்க முடியுமா? அப்ப சத்தியம் தேவையில்லையே, பைபிளே தேவையில்லையே, நீயே விடுதலையாக்கலாமே. அப்ப நீயே புத்தி சொல்லு. அநேக புத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? அதுக்கு நீங்களும் நானும் எதுக்கு ஊழியக்காரங்களா இருக்கணும்? அப்படி நம்ம சத்தியத்தை சொல்லி இது மாதிரி இருக்கு, நீங்க இதை விட்டு மனம் திரும்புங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னா தானே அது ஒரு ஊழியக்காரங்களுக்கு அழகு. அது இல்லாம இவங்க நேரடியா சாடுறது. இப்படி சாடினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சிஸ்டருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்சு அவங்க ஏன் இப்படி ஒரு சபையில ஒருத்தவங்களை குறிச்சு இப்படி தப்பா பேசி அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா, இல்ல பைத்தியம் இல்லை, அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பிசாசு தானே பிடிச்சிருக்கு, நீங்க விரட்டுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவங்ககிட்ட விட்டுட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இல்ல நீங்க இங்க வச்சுக்காதீங்க, நீங்க கூட்டு போயிருங்க. அப்ப நீ தானே பிசாசு விரட்டு தானே, நாங்க தான் ஜெபம் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணி விரட்ட வேண்டியதானே? ஏன் அந்த தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை? அப்ப என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி செய்யணும்? அப்ப இப்படி செஞ்சு கடைசியில் அதுல இருந்து என்ன ஒரு பெரிய வருந்தக்கூடிய சங்கதி என்னன்னா, அதுக்கு பிறகு அவருடைய கணவர் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்கள சோகமாக்கி அந்த டிபிஎம் சபைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் வச்சிட்டாரு. இது தேவையா? அப்ப இந்த சபையில பொல்லாப்பு ஏன் வருது? அப்ப பதில் செய்யணுங்கிற நோக்கம் ஏன் வருது? சரி, இப்படி நடந்துச்சு, திருந்தி இருக்காங்களா? இன்னும் திருந்தின பாடு இல்லை, திரும்ப திரும்ப செஞ்சிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல காரியங்கள் என் காதுக்கு வருது. இது தசவாகம் கொடுக்கலன்னா தசவாகம் கொடுக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு செய்தி சொல்றாங்க. அதை பற்றி அப்புறம் பேசலாம். மற்றவர்களின் ஆஸ்தியை அபகரிப்பது பொல்லாப்பு. அப்ப மற்றவங்க பொருள் அது, என்னுடைய இது இல்லை அது. அப்ப நான் அவங்க சொத்து, அவங்களுடைய ஆஸ்தியை நான் எடுத்துக்கணும்னு நான் நினைச்சா எனக்கு பொருளாசை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த பொருளாசை எதுக்கு ஓமையா இருக்கு? விக்கிரக ஆராதனைக்கு ஓமையாவில் இருக்கு. அப்ப விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டு தேவனை நான் எப்படி வழிபட முடியும்? அது தேவனுக்கு விரோதமான காரியங்கள். ஆகினால் எந்தவித காரணத்து கொண்டோ இந்த அடுத்தவங்களுடைய சொத்து ஆசைப்பட்டு அபகரிக்க கூடாது. ஆனா இந்த எபேசு சபையில என்ன செய்யறாங்க? அந்த டிபிஎம் சபையில அடுத்தவங்க சொத்து எங்க இருக்குதோ அது எப்படி இருந்தாலும் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வேதத்துல எப்படி சொல்லி இருக்கு அப்படின்னா, 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்துல, தன் மனைவியாக்கிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு நிலத்தை, நாப்போத்தினுடைய நிலத்தை, திராட்சை தோட்டத்தை இவன் கேட்கிறான், ஏன்னா கொடு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் என்னுடைய பூர்வீக சொத்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அது அவனுடைய உரிமை. இப்ப ஏசபேல் துக்கமா இருக்கிறத பார்த்துட்டு மனைவி ஏசபேல் என்ன செய்ய, இதுக்காக போயா நீங்க இவ்வளவு, நீங்க ராஜா, இவன் என்ன ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அவன் மோதிரத்தை வாங்கி ஒரு முத்திரையை போட்டு, இந்த மாதிரி பேலியாளின் பிள்ளைய 2 பேர்த்த பொய் சாட்சி சொல்லு, இவனை கல்லெறிஞ்சு இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்றேன்னு அதே மாதிரி கொன்னாச்சுன்னு வந்துச்சு. கொன்னுட்டா நாங்கெல்லாம் வந்தோடனே போங்க போய் அங்க அந்த போய் எடுத்துங்க, தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை எடுத்துக்க, நீ ஏன் கவலைப்படுற, எடுத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இது பொல்லாப்பு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இந்த பொல்லாப்பை செய்யறதுக்கு யார்கிட்ட வித்துட்டா அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட, ஏசபேல் கிட்ட வித்துட்டான். அதே போல இன்னைக்கு இந்த டிபிஎம் சபையில சொத்து, இந்த லேண்டு கிடைக்குது அப்படின்னா இவங்க அதுக்கு ஆசைப்பட்டு எல்லா புறம்போக்கு நிலத்தை அபகரிக்கிறது. எனக்கே தெரியும், நானே பதிஞ்சு கொடுத்தேன். ஒருத்தவங்க சபைக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிலத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க கட்டுறாங்க. கட்டின பிறகு போய் பார்த்தா இவங்க கொடுத்ததுக்கு மேல நிலத்தை பெருசா எடுத்து கட்டி, ஏய்யா இப்படி கட்டிட்டீங்களே அப்படின்னு கேட்டா
அவங்க அந்த ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்து பேசுறாரு, கோர்ட்டுக்கு போனா போகட்டும், அவங்க நிலத்து கவர்மெண்ட் ரேட்டுக்கு தானே கொடுப்பாங்க, அந்த கவர்மெண்ட் ரேட்டு காசு கொடுத்தா நம்ம கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பாஸ்டர் சொல்றாரியான்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் விற்கிறேன்னு சொன்னேன்னா அந்த இடத்துல கட்டினது இடின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஏற்கனவே நாங்க வேற ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கி இடிக்கிறது காத்துட்டு இருக்கு, அப்படி வாங்கணுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப எதுக்கு இந்த ஆசை? கொடுத்தாச்சு, அவங்க ஏழை, அவங்களுக்கு வேற சொத்து அதிகமா இல்லை, ஏதோ கர்த்தருக்குன்னு ஒண்ணு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதிகமா வேணும் உங்களுக்கு, கேட்டுல நீ கட்டணும். ஆமாங்க. இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த திருச்சி, எனக்கு தெரிய திருச்சி, கோயம்புத்தூர், பல இடங்கள்ல புறம்பாக்க அபகரிக்கிறது, அதுல போய் வாக்குவாதம் பண்றது. புறம்பாக்காவே இருக்கட்டும், நான் உன்னுடையது இல்லை என்னுடையது இல்லை, நான் ஏன் அதை எடுக்கணும்? அப்ப அடுத்து புறம்போக்கு தானே, கவர்மெண்ட் தானே, ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு உனக்கு? அப்ப அந்த எண்ணம் வருது அப்படின்னாலே உனக்கு அந்த ஆசை இருக்கு, அபகரிக்கணும்னு ஆசை இருக்கு, அது பொல்லாப்பு. அப்ப இந்த பொல்லாப்பு அந்த சபையை விட்டு வெளியே போகணும். ஒருத்தரே என்கிட்ட சொல்றாரு, நீங்க தான் வீடு வச்சிருக்கீங்களே, உங்க வீட சபைக்கு எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப இவங்க என்ன அந்த அபகரிக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கு. நான் சொன்னேன், இது இப்படி கேட்கறதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். நான் இப்படியே கேட்டேன். அப்ப இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எப்படியாவது அவங்கள்ட்ட அந்த சொத்தை பிடுங்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும். அவங்கள பயமுறுத்துறோம்னா பயமுறுத்துவாங்க, அல்லது நாசுக்கா பேசணும்னா பேசுவாங்க, நயந்து போகணும்னா போவாங்க. அப்ப இவங்களுடைய எண்ணமே சொத்து மேல இருந்தது அப்படின்னா தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? இதுல யாருக்கு பிரியப்படுத்திட்டு செய்யறாங்கன்னா, இவங்க இப்ப ஊழியக்காரங்க அந்த மேல இருக்க பாஸ்டருக்கு அது இது வந்து அந்த சபையை விட்டு இந்த பொல்லாப்பு நீங்கிறோம். இதெல்லாம் சாபங்கள், அந்த சபையினுடைய அப்புறம் சாபங்களா வந்து முடியும். அடுத்தது எரிச்சல் அடைகிறது பொல்லாப்பு. இப்ப பார்த்துட்டோம்னா இந்த சங்கீதம் 37வது அதிகாரம் 7-8வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த எரிச்சல் இருந்தாலே அது பொல்லாப்பு. எரிச்சல் இருந்தா பொல்லாப்பு. அப்ப ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்றாங்க, சரி நீங்க போய் சண்டே ஸ்கூலுக்கு போய் பிரசங்கம் பண்ணி அந்த பிள்ளைகளை நல்லா உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு வைங்க. இப்ப இவங்க போய் அங்க அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்லா பிரசங்கம் பண்ணி உற்சாகப்படுத்தி எல்லாம் செய்யறாங்க. ஆனா இத கண்டா இவங்களுக்கு எரிச்சல். நல்லா செய்யறேன், நம்மளை காட்டில் நல்லா செய்யறாங்களா, இது எரிச்சல். இந்த எரிச்சலை நான் ஒரு சமயம் ஒரு தடவை பார்த்தேன். இந்த லால்குடியில ஒரு தடவை இது நடந்துட்டு இருக்கு, கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நாங்க எங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்தாங்க. அப்ப 2 பேரும் 3 பேர் பரிசுத்தாய் பெற்றாங்க. இந்த பரிசுத்தாய் பெற்ற உடனே அவங்க எப்பவும் பரிசுத்தாய் பெற்ற சாட்சி சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, சாட்சியெல்லாம் சொல்லாதீங்க, சாட்சியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்ப என்னன்னா அது அவங்களுக்கு தான் தேவனுக்கு மகிமையா சொல்ல, தேவனை மகிமைப்படுத்துறது தான். அப்ப அவர் வந்து என்ன சொன்னாரு, என்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, நீங்க நல்லா நடத்துறீங்க, நல்லா உற்சாகமா நடத்துறீங்க, தேவன் வந்து அபிஷேகம் பெற்றார், மகிமைப்படுத்துறாரு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்தனதுனாலதான் நான் நடத்தினேன், நீங்க கொடுக்கலன்னா நான் எப்படி நடத்த முடியும்? அப்ப இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தானே, அது ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அது தேவனுடைய மகிமை, யாரை கொண்டாலாவது தேவனுடைய நாம மகிமைப்படணும், ஊழியம் பெறும். அப்படித்தானே தவிர இதுல எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு, நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன், அவ்வளவு. அப்ப இது போல ஒரு எண்ணம், தங்களை தாழ்த்தி தேவனுக்கு மகிமையாக செயல்படணுங்கிற அந்த ஒரு மனம் அந்த எபேசு சபைக்குள்ள இல்ல, இந்த டிபிஎன் சபைக்குள்ள இல்ல. ஏன்னா நான் வந்து அவங்கள குற்றம் சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்லல, அவங்க எப்படியாவது அவங்க திருந்தி அந்த சபை வளரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை நான் சொல்றேன். அடுத்த பொல்லாப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பயம் இல்லாமல் போவது பொல்லாப்பு. இப்ப இதை எந்த வசனத்தில் பார்க்கணும்னா, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம்
19வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். பொல்லாப்பு மட்டும் இல்ல, பொல்லாப்பும் கசப்புமான காரியம் சொல்லுது. இது நீ கர்த்தரை விடுறதும், பயம் இல்லாம ஆமா, அவருடைய பயம், ஆனா பயம் இல்லாமல் போறோம், அது அத்தனை பொல்லாப்பும் கசப்புமானது. இப்ப இந்த பொல்லாப்பும் கசப்பும் வர்ற அளவுக்கு இந்த டிபிஎம் சபையில என்ன செய்யறாங்க? அது வேணும்ல, வேத வசனத்தின் பிரகாரம். இந்த வேத வசனத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ராபோஜனம் என்பது அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இப்போ உடன்படிக்கைன்னா அங்க அக்ரிமெண்ட், இது அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்னா அது இதெல்லாம் செய்யலாம், இதை செய்யலைன்னு இதுக்கு தண்டனை. இதுதான் வந்து அக்ரிமெண்ட். இப்போ ஒரு நிலம் அக்ரிமெண்ட் போடுறோம், இத்தனாம் தேதிக்குள்ள இதனுடைய விலை இவ்வளவு நீங்க கொடுத்துடணும். முன்னால வந்து இப்ப 10 லட்சம் மட்டும் 5 லட்சம் கொடுத்துட்டீங்க, இன்னும் 5 லட்சம் நான் கொடுத்துட்டு நான் கரையை எழுதிக்கிறேன். அப்ப கரையை எழுதி தர்றேன், நான் அட்வான்ஸ் தொகையை வித்துறேன், அது அவங்களுக்கு நஷ்டம். நான் திரும்ப அட்வான்ஸ் நான் கொடுக்க வர்றேன், நீங்க வந்து நான் எழுதி கொடுக்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னா நீங்க இந்த அட்வான்ஸ் தொகையை நீங்க இல்லாம நீங்க கரையத்தை கோர்ட்டு மூலமா நீங்க பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். இதுதான் அக்ரிமெண்ட். அதே போல இங்கே இந்த ராபோஜனத்துல அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, காலை கழுவணும், புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும், ராத்திரில நடத்தணும். இதுதான் வந்து ராபோஜனம். புளிப்பில்லாததா இருக்கணும், அது ராத்திரியில தான் நடத்தணும், காலை கழுவணும். இதெல்லாம் வந்து உடன்படிக்கை. இதுக்கு உடன்பட்டு தானே நீ நடத்துறீங்க. அப்ப இதன் மட்டும் நடத்தாம நான் புளிச்ச ரொட்டியை தான் கொடுப்பேன், நான் காலை கழுவாம தான் கொடுப்பேன், நான் பகல்ல தான் கொடுப்பேன் அப்படின்னா தெய்வ பயமில்லாத செயல். உலகத்துல எந்த கிறிஸ்தவனும் புளிச்ச பிரெட்டை கொடுக்கறதே இல்லை. சிஎஸ்ஐயா இருக்கட்டும், டிஎல்சியா இருக்கட்டும், மெத்தடிஸ்டா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், எந்த சபையிலும் கிறிஸ்தவங்களும் தேவனுக்கு பயந்து இந்த புளிச்சதை கொடுக்கறதே இல்லை. ஆனா இவங்களுக்கு தெய்வ பயம் இல்லாம இந்த புளிச்சதை கொடுத்தாங்கன்னா அது பொல்லாப்பும் தேவனுக்கு கசப்புமானது. அப்ப இதெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்க எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாங்கள் நடத்திப்புக்காரர், நான் செய்யறது இது மேட்டிமை. மேட்டிமை ஒரு பொல்லாப்பு. அப்ப இந்த மேட்டிமை எதுல இருந்து வருதுன்னா புளிப்புல இருந்து வருது. இந்த புளிச்சதை கொடுத்தா மேட்டிமை வரும், உபச்சாரம் வரும், வேசித்தனம் வரும், இந்த பொருளாசை வரும், எல்லா பொல்லாங்கும் வரும். ஏன்னா பிசாசுக்கு உரிமை கொடுத்தாச்சு, அவனுக்கு வித்துட்டாங்க. அப்ப அவன் உள்ள யாரை கேட்டு வரணும்? தேவையில்லை, யாரையும் எல்லாத்தையும் ஆக்கும். அப்ப அவனுக்கு அடிமை ஆயிட்டாங்க அவன். ஆகினால இந்த மூலமாக இவங்களுக்கு தெய்வ பயமும் இல்லை, தேவனுக்கு கசப்பாவும் மாறிட்டாங்க. அடுத்த பொல்லாப்பு, மேன்மை பாராட்டுவது பொல்லாப்பு. அதுதான் இப்ப சொன்ன மாதிரி எதுல இருக்குது அப்படின்னா 1 கொரிந்தியர் 5:8, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. ஒரு சட்டி மாவு இருக்கு, கொஞ்சம் புளிச்ச மாவை போட்டு எல்லாத்தையும் கழிச்சா எல்லாம் புளிப்பாயிடும். அதே மாதிரி இது மேன்மை பாராட்டுதல். ஒரு ஆள் அந்த சபைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அந்த சபை முழுவதும் மேட்டிமையாயிரும். மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு ஆள் இருந்தா அந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த மேட்டிமை வந்துடும். அப்ப இந்த எபேசு சபையினுடைய ஊழியர்கள் பூரா மேட்டிமை பிடிச்சவங்க தானே. நாங்க சியோனுக்கு போவோம், நாங்க திருமணம் ஆகாம கல்யாணம் ஆகாம இருக்காங்க, நாங்க அப்போஸ்தலரு, நாங்க வந்து தேவனுக்கு இருக்கோம், நாங்க மேன்மையான, நீங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், நாங்க தான் பரிசுத்தவான்கள், நான் எங்களை தான் பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கு, நாங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். எதை எடுத்தால் நாங்கள் அன்னகர்கள், எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் நாங்க தான் வாங்கவங்க. ஆனா அத்தனையுமே பொய். அப்ப இத்தனை மேட்டியுமே இவங்களுக்கு இருந்ததுன்னா அது பொல்லாப்பு தானே. இத்தனை மேட்டிமே இருக்கு,
அப்ப அது பூரா பொல்லாப்பு தானே. மேட்டிமை எல்லாமே பொல்லாப்புன்னு தானே. அப்போ இவங்க என்னைக்கு இந்த மேட்டிமையில இல்ல, நான் அப்போஸ்தலன் இல்ல, நான் வந்து அன்னகன் இல்ல, நான் வந்து நான் சாதாரண ஊழியக்காரன் தான், உங்களுக்கு அதாவது ஒரு மேட்டிமைங்கிறதுக்கு ஒரு ஒரு எல்லை இருக்கணும். இவங்க எல்லாமே மேட்டிமை ஆக்கிட்டாங்க. எப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா இயேசு சொல்றத, இயேசுதான் நமக்கு அடையாளம், முன்குறிப்பா அவரை வச்சுதான் நம்ம போறோம். இப்ப ஒரு பந்தி நடக்குது, பந்தி நடக்கிறதுல உட்கார்ந்து சாப்பிட்றவன் பெரியவனா, அதுல பரிமாறவன் பெரியவனா? உட்கார்ந்து சாப்பிட்றவன் பெரியவன். பெரியவன். இப்ப அதே மாதிரி அங்க பிரசங்கம் பண்றாங்க, நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். இப்ப யார் பெரிய ஆளு? சாப்பிடுறவங்க தான். அப்ப நம்ம தான் பெரிய. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் பெரிய ஆளு. அப்ப இயேசுவுக்கு வந்து அது அவங்க ஒற்றுமை, இயேசுவை பார்க்கல அவங்க. இவங்க உலக மேன்மையை பார்க்கறாங்க, தாங்க மேன்மை பாராட்டுதல பார்க்கறாங்க. ஆகினால அது வந்து பொல்லாப்பு. அப்ப இவங்க செய்யற அந்த பொல்லாப்பு சபை முழுவதும், நாங்க டிபிஎம் சபை, நாங்க வந்து சியோனுக்கு போறவங்க, நாங்க ஆழமான சத்தியம்னா என்ன தெரியாது. நீங்க எதையாவது விசுவாசிகளை கேட்டு பாருங்க, சத்தியம்னா என்னன்னு ஒரு ஆளுக்கும் தெரியாது. ஆனா நாங்கள் ஆழமான சத்தியம், சத்தியமே தெரியலையே, இடத்தையே ஆழமான சத்தியம் கேட்டா புரியாது. ஆகினால இவங்க இப்படியே சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி அவங்க பொல்லாப்பா இருந்து மேட்டிமையாளர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கிருபை அளிக்கிறார். இவங்களுக்கு அந்த தாழ்மைங்கிறதே கிடையாது. ஆகினால இந்த விதமா அவங்க மேட்டிமையை அடைஞ்சிட்டு தாழ்மைக்கு வரணும். ஆமா, ஆகினால் இந்த மேன்மை பாராட்டுதல் ஒரு பொல்லாப்பு. அடுத்தது, ஏழைகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்காதது பொல்லாப்பு. இது எந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனத்துல, லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள், ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். அவன் ஏழை, அவன் கேட்கறது நியாயம். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்? தீவினை யோசிக்கிறேன். உலகத்திலேயே ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம் எம்பத்தின்னு ஒரு குணம் இருக்கணும்னு சொல்றான். எம்பத்தின்னா நான் அவனா இருந்தால், நான் அவனமா ஏழையா இருந்தா நான் என்ன செய்வேன்? இப்படி தானே கேட்பேன். அப்ப நான் அவனுக்கு செய்யணும் தானே. நான் தனக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க, பிறரையும் நோக்கணும். தன்னை மட்டும் நோக்கக்கூடாது, பிறனையும் நோக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனா இவங்க ஏழைகளையோ அவங்களையோ யோசிக்கிறதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், கன்வென்ஷனாக இருக்கட்டும், அல்லது காத்திருப்பு கூட்டத்தமாக இருக்கட்டும், அல்லது ஞாயிற்று இதாக இருக்கட்டும், ஸ்பெஷல் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பாடு போட்டு அங்கே எல்லாம் பரிமாறி எல்லாம் சாப்பிடுவாங்க, செய்வாங்க. இப்போ ஒரு ஏழை ஒரு நிச்சயம் வைக்கணும், ஒரு கல்யாணம் வைக்கணும், நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வைக்கக்கூடாது. சர்ச்சில் வைக்கக்கூடாது, அதெல்லாம் வைக்காதீங்க. ஆனா சர்ச்சு கட்டுறதுக்கு அவங்க காசு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும். ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்க கூடாது. அப்ப கர்த்தருக்கும் பாங்க, இப்ப இது வந்து எங்களுக்கும் பாங்க. அதனால இந்த மாதிரி காரியங்கள்ல அவங்க, உதாரணத்துக்கு இவங்க செய்யற அநியாயம் வந்து ரொம்ப மோசமான காரியங்கள் அவங்க செய்யறது. இப்ப இந்த சபையில இருந்து அவன் ஏழை, இவன் நீங்கள் பார்த்து என் பிள்ளைக்கு வயசாகுதியா, எனக்கு கணவன் இல்லை, நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பார்த்து வைங்கன்னா செய்ய மாட்டாங்க. நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் அப்படின்வாங்க. சரி, எங்கேயோ வெளி சபையில் ஒரு இண்டிபெண்டன்ட் சபையில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா, நீ வெளி சபையிலேருந்து நீ கல்யாணம் பண்ணுற, உனக்கு ராபோஜனம் கிடையாது. நீ 6 மாதம் இங்கே வரக்கூடாது, 6 மாதம் உனக்கு ராபோஜனம் கிடையாது, உங்களை சபையை விட்டு தள்ளி வைக்கிறேன். அந்த காலத்தில் இவன் செய்யறது தானே இந்து செஞ்சா, நீ கிறிஸ்தவன் ஆகிட்டே அவனுக்கு ஊரை விட்டு தள்ளி வச்சா. அப்போ ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது பொல்லாப்பு, அது அநியாயம், அக்கிரமம்னு கவர்மெண்ட் சட்டமே இருக்க. நீ ராபோஜனத்தை தள்ளி வைக்கிறதுக்கு யாரு? நீங்க யார் அதிகாரம்? என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? வேத வசனத்தின்படி என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப பயம் இல்லாம தானே செய்றீங்க. கர்த்தருடைய பயம் இல்ல, பொல்லாப்பு தானே செய்றீங்க. பொல்லாப்பு இதான் செய்யறாங்க. ஏழைகளுடைய அவங்க இது மட்டும் இல்ல, சரி கல்யாணத்தை தான் நடத்த விடல, ரைட்டு போய் தொலைங்க, நீங்க அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் இந்த சபையில தான் நான் வந்து விசுவாசியா இருக்கேன்னு ஒரு சர்டிஃபிகேட் நான் கொடுக்க மாட்டேன்.
இல்ல நீங்க ஓலை வாசிங்க, நான் ஓலை வாசிக்க மாட்டேன். என்னங்க இது? இதெல்லாம் அடாதடி, இதெல்லாம் ரவுடித்தனம் பண்ற மாதிரி. பிசிக்கலா சொன்னா அதான். அப்ப இவங்கெல்லாம் கொத்தடிமை. நான் சொல்றேன் நீ கேளு. அப்படி வேதம் இல்லை, அந்த மாதிரியான வேதம் இது இல்லை. இது அன்பு பாராட்டக்கூடிய வேதம், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வேதம். அதான் ஏன் சொல்ல, உன்னிலே நீ அன்பு கூறுவது போல மற்றவங்க அன்பு கூறணும். அப்ப முன்னில நீ பெரியவனா, நீ நீ கனம் பண்ணுவதில் முந்திக்கொள், என்னை காட்டில அவன் பெரிய ஆளுன்னு நீ நினைக்கணும். அதை நினைக்காம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன அது? அது சபையாது. அதனால இந்த மாதிரி தான் அங்கே அந்த பொல்லாப்பு இருக்கு. அதனால இந்த பொல்லாப்பு அந்த டிபிஎம் சபை ஆகிய அந்த எபேசு சபையை விட்டு அது மாறணும், அது களையப்படணும், அவங்க குணப்படணும். அடுத்த பொல்லாப்பு இந்த துர்குணமும் வந்து பொல்லாப்புல ஒரு பகுதின்னு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது எதுல சொல்லியிருக்கு? 2 தெசலோனிக்கர் 3:2 துர்குணராக்கிய பொல்லாத மனுஷன் சொல்லியிருக்கு. அப்ப இந்த பொல்லாப்பு உள்ள நுழைஞ்சிட்டாலே துர்குணமும் அதுல ஒண்ணுதான், அது ஒரு பகுதி தான். இப்ப என்னன்னா துர்குணம் அங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வெறும் பொல்லாப்பு தானே பார்த்தோம். அப்ப துர்குணமா அங்க இருக்கணும்ல. அப்ப வேதத்துல என்ன துர்குணம்னு இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்ப அதை பார்ப்போம். இப்ப மன உண்மையா இல்லாவிட்டால் அது துர்குணம். நான் பேசுறேன் அது உண்மையா இருக்கு, உள்ளதா பேசணும், இல்லாத பேசணும். அப்படி இல்ல மனசு உண்மையா இல்லாம வேற ஏதாவது பேசுனா அது துர்குணம். அது எந்த வசனத்துல இருக்குன்னா சங்கீதம் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்ப மன உண்மையா இருந்து, அப்ப மனசு உண்மை இல்லை அப்படின்னா துர்குணம் இருக்கு, துர்குணத்தினுடைய ஒரு பகுதி. இப்ப இவங்க என்ன சொல்ற, நான் மன உண்மையா இருந்து துர்குணத்துக்கு விலக்கி காத்து கொண்டேன். நான் துர்குணத்துக்கு நான் விலகிட்டேன், துர்குணம் என்கிட்ட இல்லைங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன். ஏன்? என் மனசு உண்மையா இருக்கு. அப்ப இவங்க மனசு உண்மையா இருக்கணும்ல. இவங்க ஒரு வேதத்துல எல்லாம் ஒரு மனமா இருக்காங்க, எல்லாம் உங்க விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்க. மனசு உண்மையா இருந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யணும்ல. அப்ப இறக்கப்பட்டு மன உண்மையா இருந்து அவங்களுக்கு செய்யணும். ஆனா அவங்களுக்கு எந்த உண்மை எப்படி இல்லாம போச்சு அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் வந்து இவங்களுக்கு இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, தண்டனை குடிக்கிற அதிகாரம் உங்க கையில ஆண்டவர் கொடுக்கல. அப்ப நீ இடரலா இருந்தா உன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடல்ல ஆழ்ந்த சமுத்திரத்துல போறது அது உனக்கு நலமா இருக்குன்னு சொல்லுது. அப்ப அடுத்தவங்களுக்கு இடரலா இருக்கிறது எவ்வளவு கொடுமையான காரியம். ஆனா இவங்க செய்யறதுலாம் அடுத்தவங்களுக்கு இடரலா இருக்கு. இவங்க செய்யறது எல்லாமே அடுத்தவங்களுக்கு இடரலா இருக்கு. அது மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு திடீர்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நான் அப்போ இதில் ஈரோட்டில் இருக்கேன். அப்போ அந்த பாஸ்ட்ட அந்த பிரதர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிச்சயம் ஆயிடுச்சு, நான் கல்யாணத்தன்னைக்கு வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு. ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்லலாம்? சரின்னு சொல்லலாம், சரிங்க வர்றோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்லலாம். என்னையே கேட்காம எப்படி நீங்கள் நிச்சயம் பண்ணீங்க? அதனால நான் சபையிலே சொல்ல மாட்டேன், நானும் வர மாட்டேன், ஓலையும் வாசிக்க மாட்டேன், பேண்டு வாசிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் சொன்னேன், எனக்கு வேணுங்கிறது கர்த்தர், கர்த்தர் வந்தா போதும், நான் மனுஷனை நம்பி இல்லை, கர்த்தர் நம்பி இருக்கிறேன். இங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னே சொல்லிட்டேன் நான். அப்போ கல்யாணம் பண்ணி போனேன், அங்கேயே இருந்தேன், சபைக்கு போனேன், நான் பாட்டுக்கு வருவேன். இவர் மனசு குத்திக்கிச்சு. அதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நான் செஞ்ச தப்பு தான், மன்னிச்சுக்கன்னு 2-3 தடவை கேட்டேன். எதுக்கு அது? இது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் திருச்சியில் நடந்த செய்தியை நான் சொல்கிறேன். திருச்சியில் நடந்த செய்தி, என் காதுக்கு வந்த செய்தி. கல்யாணத்துக்கு யாரும் போகாதீங்க, விசுவாசனுடைய மகனு கல்யாணம், யாரும் போகாதீங்க. இது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து மனசு உண்மை இல்லை. அப்போ உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறாங்க, உள்ள ஒன்று வச்சுட்டு. இப்போ விசுவாசி சபைக்கு வருவாங்கன்னு தெரியும், கேட்ட இழுத்து மூடு. அப்போ மனசுல நீ என்ன நினைக்கிற? வரக்கூடாதுன்னு தானே நினைச்சேன். அப்போ மனசுல உண்மை இல்லை.
அப்புறம் சண்டைக்கு போய் விரட்டி அப்புறம் கதவு தட்டு எதுக்கு உனக்கு அந்த வேலை? இது ஆண்டவருக்கே பிடிக்காத செயல். ஆமா, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம் பயம் இல்லாத ஆண்டவர் பயம் இல்லாதனாலதான் ஓட நடக்குது. அப்ப இதெல்லாம் வந்து துர்குணம். பொல்லாப்பு சொல்லிட்டோம். இப்ப துர்குணத்துல முதலாவது சொல்லியிருக்கோம். அடுத்தது வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளாதது துர்குணம். இப்ப மோசே வந்து அங்க இருக்கிறது சொன்னோன்னே தலைவணங்கி பணிந்து அப்படியே செய்வோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். தலைவணங்கி பணிந்து கொண்டார், அப்படியே செய்வோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரி நாங்க மோசே மாதிரின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்ல. அது எந்த வசனத்துல இப்ப எப்படி சொல்லி இருக்குன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை சொன்னா ஆமா, அதுதான் வந்து ஒரு ஊழியக்காரர்களுக்கு அடையாளம். ஏன்னா வசனம் சொல்லியாச்சு. இப்ப யாரு நீங்க, யாரு நான், யாரு அண்ணனா தம்பியா மாமானா மச்சானா ஒண்ணும் இல்லை. அப்ப தேவனுடைய ரத்தத்துல மீட்டு கொள்ளப்பட்டவர். அந்த காரியத்தில் வசனத்தின் அடிப்படையில கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால நம்ம ஒரு குடும்பம் ஒரு சரீரங்கிறதுல தான் உறவே வருது. அப்ப அது இல்லைன்னா அப்புறம் எப்படி உறவு நீடிக்கும்? உறவு எப்படி நீடிக்கும்? நீடிக்காது இல்ல. அப்ப ஆகையினால இவங்க வசனத்தை சாந்தமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மனம் வரும். வசனத்தை சாந்தமா ஏத்துக்கலைன்னா எப்படி ஒரு மனம் வரும்? பிரச்சனை, சண்டை, சச்சரவு. ஆமா. அப்ப வசனம் சொல்லுது இது பாருங்க, இவங்களா வந்து ஏதாவது ஒரு காரியத்தை இவங்களா ஒண்ணு சொல்லிக்கிறது. கால் கழுவும், ராபோஜனத்துல கால் கழுவுறது. இப்ப கால் கழுவுறதுங்கிறது வந்து அதெல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் வந்து யூதர்களுடைய அடிமை தான் காலை கழுவுவாங்க. நம்மளாம் காலை கழுவணும்னு அவசியம் இல்லை இப்படின்னு ஒரு வாதம். அப்ப இயேசு நமக்கு அதை முன்மாதிரியா தானே அவரு செஞ்சு காமிச்சிட்டு அது அப்படி ஏத்துக்கிட்டாதான் காலை கழுவாங்களே. அப்படி ஏத்துக்கிட்டு முன்மாதிரியா செஞ்சிருக்காரு, நம்மளும் செய்யணும். வேற இதுல என்ன இருக்கு? பிரச்சனையே இல்லை. நான் உங்களுக்கு ஆண்டவரும் போதவருமாகி நானே வெயிலை செய்தது உண்டானா நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கழுவீர்கள்னு சொல்லியாச்சு. காலை கழுவலைன்னா என்கிட்ட பங்குலன்னே சொல்லிட்டாரு பேதுருட்ட. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, காலை கழுவுறது வந்து தாழ்மைக்காக. தாழ்மைங்கிறது அங்க இல்ல. முதல் காரியம் பரிசுத்தம். அப்ப அவரு சொல்றாரு, முழுகினவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், கால்களை மாத்திரம் கழுவுனா போதும் அப்படின்னா பரிசுத்தத்தை குறிக்குது. இவங்க பரிசுத்தத்தை பற்றி பேசுறதே இல்லை. அப்ப இங்க தேவனுடைய சரீரத்தை புசிக்க கூடிய அளவுக்கு பரிசுத்தம் நம்மகிட்ட இல்ல. ஆமா, பரிசுத்தம் இல்ல. நான் எனக்கு என்கிட்ட என்ன அழுக்கு இருக்கு, அதனால நான் காலை கழுவுறேன்னு காலை கழுவணும். இவங்க அதை செய்யறது இல்லை. இவங்க பகல்ல செய்யறாங்க. என்னன்னு கேட்டா, நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 3 ராபோஜனத்துக்கு மேல எடுக்காதவங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும்னு சொல்றாங்க. நான் 30 வருஷமா எடுக்கல, என்னங்க எப்படி சொல்றீங்க? ஏன் எடுக்கல? நீ கொடுக்கல, நான் எடுக்கலன்னு. ஏன் போன வாரம் தானே கொடுத்தோம். மகள்ல பத்தியானம் 12 மணிக்கு ராத்திரின்னு ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது பாஸ்டர்னு. உடனே இன்னொருத்தர் கூப்பிட்டு அந்த இன்டர்பிரட் பண்ணுவாரு, இனிமேல் வந்து ராபோஜனம் சொல்லாதீங்க, இனிமேல் திருவிருந்துன்னு சொல்லு. திருவிருந்துன்னு வேகத்திலே இல்லாத பாஸ்டர், இல்லாத போய் பிரசங்கம் பண்ணணுங்கிறீங்களே. அப்ப இவங்களோட மனசு உண்மை இல்லையே, சாந்தமா ஏத்துக்கொள்ள முடியலையே. வசனத்தை சாந்தமா ஏத்துக்கொள்ள முடியலையே. நான் வசனத்தை தானே சொல்றேன், வசனத்தை ஏத்துக்கிற முடியலையே. அப்ப இந்த வசனத்தெல்லாம் ஏத்துக்க முடியல, அப்புறம் எப்படி ஒரு மனம் வரும்? அப்புறம் எப்படி உங்களோட சேர்ந்து நான் ஊழியத்தை செய்ய முடியும்? வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கிட்ட அவங்க சொல்லி பல தடவையும் சொல்லி ஏத்துக்கலைன்னா அவங்கள விட்டு பிரியறது தான் வந்து வேதமே சொல்லியிருக்கு. அடுத்தது, இவங்க வசனத்தை சாந்தமா ஏத்துக்கல. அடுத்தது, சுயாதீனமா இராமல் மனிதருக்கு அடிமையாவது துர்குணம். அது 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கு. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். இதுல இன்னொரு வசனம் இருக்கு,
நீங்கள் மனிதர்களுக்கு அடிமை ஆகாதிருங்கள்னு இருக்கு. ஆமாங்க. ஆனா இவங்களுடைய எண்ணமே அடிமையாக்கணும். அடிமையாக்கணும் எப்படி? கொத்தடிமையாக்கணும். ஏன்னா நடத்திப்பு கீழ்ப்படி. அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும். பொய் கணக்கு எழுதணும். எழுதல ஊழியத்தை விட்டு போ. நீ நடத்திப்பு கீழ்ப்படியில. இப்போ பைபிளை நான் கேட்டேன், பைபிளே எதுக்கு? தேவையில்லையே பைபிள் எதுக்கு? அதான் நடத்திப்பு. நீங்க நடத்துறீங்க சொன்னா நான் கேட்கிறோம், எதுக்கு பைபிள்? கடைசி நாள் நடத்திப்பு கீழ்ப்படியாதனால நியாயம் தீர்ப்பேனா இருக்கு? நான் சொன்ன வசனம் நியாயம் தீர்ப்பேன் தானே இருக்கு. அப்ப நான் வசனம் நியாயம் தீர்ப்பேன், வசனம் தானே உங்களுக்கு எனக்கும் பொதுவா இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக்குது. அப்ப வசனத்துக்கே நீங்க எதிர்த்துனீங்கன்னா அப்ப இவங்க அந்த மாதிரி இவங்க மனிதர்களுக்கு அடிமையாக்க, அடிமைன்னு கூட சொல்றது இல்லை, கொத்தடிமையாக்குறாங்க. எந்த வார்த்தையினாலேனா இந்த ஒரே வார்த்தையினால நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்ங்கிற விட்டுட்டு நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் சொல்றது யாருக்கு? உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற. நீ ஏன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றதுக்கு ராபோஜனமே கொடுக்கல, எங்க எனக்கு உத்தரவாதம் பண்றீங்க? அப்போ உத்தரவாதம் பண்ணல, உன் நடத்திப்பு கீழ்ப்படிங்கன்னா நான் உங்க கூட சேர்ந்து நான் நரதுக்கு போறதா? பணத்தினாலே ஆசீர்வாதத்தை வாங்க நினைப்பது துர்குணம். இது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 22வது வசனத்துல. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி. அப்ப இது எங்க சொல்லப்படுதுன்னா, மாய வித்தக்கார வந்து சொல்றான், நானும் அப்படி செய்யறேன், உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்கறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், நீ உன் துர்குணத்தை விட்டு நீ கொல்லாத மனம் திரும்பு. அப்ப இந்த காசு கொடுத்தா ஆசீர்வாதம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையான ஒரு காரியம், பொல்லாத காரியம் இந்த டிபிஎம் சபையில உண்டு. எப்படி ஞாபகம் வருதுங்கய்யா, முன்னாடி ஆர்சியில நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பாவம் முறிவு சீட்டுன்னு சொல்லி பணம் கொடுத்து பணத்துக்கு தகுந்த மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்படும், கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சம் பாவம் மன்னிக்கப்படும், நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா நிறைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாவம் முறிவு சீட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஞாபகத்துக்கு வருதுங்க. அது அது அப்படித்தான். அது 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 சிலுவை போர்னே வந்துச்சு. இந்த பாவ மன்னிப்பு சீட்டுனால இவங்க காசை வசூல் பண்றாங்க. காசு கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படுறது. பணக்காரன் பூரா பரலோகம் போயிடுவானே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பணக்காரன் பரலோகத்துக்கு போறதை காட்டிலும் ஒட்டகத்தின் ஊசியின் கையில் ஒட்டகம். அப்ப எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன், எவ்வளவு விரோதம் எதிர் திசையில இருக்குன்னு பாருங்களேன். ஆகையினால இந்த விஷயத்துல இவங்க வந்து பணம் கொடுத்தா இவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. சின்ன பிரதர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு பணத்தை கொடுங்க, இந்த சபையின் மூலமா இவ்வளவு பணத்தை கொடுத்தேன், அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப இவங்க தசமபாகத்தை கொடுத்தா அவங்களுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். இதெல்லாம் இவங்க பொய்யா பிரசங்கம் பண்றது. நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம், நியாயப்பிரமாணத்த காரியத்துல விட்டு ஒழிஞ்சு அது நமக்கு நன்மை செய்யாதுன்னு தானே கிருபையின் காலத்துல இயேசு வந்துட்டாங்க. எத்தனை இடத்துல இயேசு கிறிஸ்து தசமபாகத்தை வாங்க. அப்புறம் ஏன் நீ வந்து தசமபாகத்துக்கு காரியங்கள்ல இவங்க தசமபாகம் குடுன்னு இவங்க கேட்டா இவன் சபிக்கப்பட்டவங்கன்னு பேரு. வேதம் அப்படின்தான் சொல்லு. நீ எனக்கு தசமபாகம் குடு அப்படின்னு கேட்டா அவங்க கேட்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க. ஏன் சபிக்கப்பட்டவங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்துலதான் அவங்களுக்கு இந்த வாங்கி கேட்டு வாங்குற உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சிட்டாரு, இவரு மெல்கிசேதேக்கின் முறைப்படி. அப்ப மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்தா இவங்க வந்து தன்னால தேவனால உந்தப்பட்டு ஆவியில் ஏவப்பட்டு கொடுக்கணுமே தவிர குடுன்னு கேட்டா அப்ப நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கைக்கொள்ளு, அது எல்லாத்தையும் கைக்கொள்ள முடியல. அப்ப நீ சபிக்கப்பட்டவன். இதை மட்டும் ஏன் கேட்கிற? அப்ப நியாயப்பிரமாணத்தை பேசுறதுக்கு அவங்க அருகதையே இல்லை. இவங்களுக்கு அந்த அதிகாரம் கேட்கறதுக்கு அருகதை இல்லை. ஆனா பிரசங்கம் பண்ணலாம். எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? யாரும் சொல்லாததுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் வந்து தன்னுடைய தசமபாகத்தை கொடுத்தாரோ, யோசேப்பு எப்படி தசமபாகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அங்க இது பண்ணாரோ, அதே போல நீங்களும் தசமபாகத்தை நீங்க மனமும் வந்து கொடுத்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு பிரசங்கிக்கலாம். வேதத்தில் உள்ளதை பிரசங்கிக்கலாம். அவங்க கொடுக்கணும்னு சொல்லுமே தவிர நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கூட, எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. அது புடுங்கியாச்சு.
ஆனா இன்னைக்கு இந்த அந்த ஒரு காரியத்தினாலதான் இப்ப எல்லாம் அடிச்சுக்க பிடிச்சிக்கிட்டு கிடக்குது. ஆனா இது இவங்க தேவனுக்காக ஊழியம் செய்யணும், நான் தேவன் கொடுக்குற, நான் உங்களை நம்பி இல்லை, நான் ஆண்டவர், இதெல்லாம் வாய்ப்பேச்சு, இதெல்லாம் வாய்ப்பேச்சு. ஆனா ஒருத்தர் கொடுக்கலன்னா மூஞ்சி ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். அப்ப ஏன் இவங்க எல்லாம் இப்படி செய்யறாங்க அப்படின்னா இதெல்லாம் துர்குணத்துல இந்த துர்குணம் இவங்களை விட்டு போக வேண்டும் அப்படிங்கறத வேதத்தினுடையது. அதனால பணத்தை ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைக்கிறது தப்பு. அதனால நீ அதை ஆசீர்வதிக்கு பாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்றதும் தப்பு. அந்த பணத்தினால ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்றது. அடுத்தது இந்த கல்லறை விஷயமா, இந்த டிபிஎம்ல கல்லறையே கட்டக்கூடாது. ஆனா கல்லறை பூமின்னு வாங்கியிருக்காங்க இல்லையா, உங்களுக்குன்னு தனியா வாங்கியிருக்காங்கல்ல, ஆனா கல்லறை கட்டக்கூடாது. கல்லறை கட்டக்கூடாதுங்களா? ஆனா அடக்கம் அங்க அடக்கம் பண்ணிக்கணும். ஆனா பெரிய பாஸ்டருக்கு மட்டும் கட்டிக்கலாம். நிறைய செலவு பண்ணி மார்பிள் அந்த மாதிரி போட்டு எல்லாம் போட்டு கட்டிக்கலாம். அது அவங்க கட்டிக்கலாம். பெரிய அவர் வந்து பெரிய பாஸ்டர், அப்ப பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அவங்க. அப்ப பெரிய பரிசுத்தவங்க, பெரிய பரிசுத்தவங்க, சின்ன பரிசுத்தவங்க அந்த மாதிரி வித்தியாசமா இல்லையே. அவங்க அப்படித்தானே போதிக்கிற, இல்லாதானே போதிக்கிறாங்க. அப்ப வேதத்துல வந்து நீங்க ஊசி போட்டீங்கன்னா பரலோகமே போக முடியாது. மருத்துவமே பார்க்க கூடாது. ஆனா அவங்க சரீரம் வந்து உயிரோட எந்திரிக்காது. நீங்க உங்க உடம்புல ஊசி போயிடுச்சு. ஆனா பெரிய பாஸ்டர்ஸ்க்கு முடியலன்னா அவங்க எம்பாம் பண்ணிட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. இது என்ன வேதம்? என்ன வேதம் இது? அவங்களுக்கு ஒரு நீதி, மத்தவங்களுக்கு ஒரு நீதி. ஆமா, தேவ நீதியை நிறைவேற்றல. தேவ நீதியே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய தாற்பயம்னா எங்களுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம் உனக்கு வேண்டி கிடக்கு? அந்த பிரமாணம் வந்து வேத வசனத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது இல்ல? அதே பிரமாணம் நீங்க சொல்றீங்க. அதேவே மற்ற சபையில என்ன செய்ய, பாரம்பரியம்னு சொல்லுது. உங்களுடைய பாரம்பரியத்தினால வேத வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப நீங்க என்ன, உங்க பிரமாணம் இத வேத வசனத்தை அவமாக்குச்சுன்னா அது பிரமாணமா? அது தேவனால் உண்டானதா? அது பிசாசினால உண்டானதாச்சே. அதனால் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடக்கூடாது. பிரசங்கி 6வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தினால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். அப்ப அந்த கருவழிந்த பிண்டனா எதுங்கயா? அந்த கரு உண்டாகுது கற்ப, அந்த பிள்ளையா வளராம 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்ப அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஊட்டச்சத்து இல்லாதனால அபார்ஷன் ஆயிடுச்சு. கர்ப்பப்பையோட வளர்ச்சி இல்லாதனால அபார்ஷன் மாதிரி அந்த கரு வளரல. அது குழந்தைதான் கரு வளர். அது கலரே கட்டுறாங்க இல்ல, அதுக்கு கலர். அப்ப அப்படி போயிருந்தா பரவாயில்ல, உனக்கு கலரை தேவையில்லை. ஓஹோ, இந்த பிள்ளைய பெத்து வளர்த்து எல்லாத்தையும் நல்லா ஜீவித்து உலகத்துல வந்து உனக்கு கல்லறை முதல்ல இல்லை, நீ அப்பவே உலகத்திலே வராம இருந்தாலே அது வாசிட்டாங்க அப்படின்னு பரிசைக்கு சொல்றாரு, ஞானி சொல்றாரு. இந்த வசனத்தை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க. அவங்களுடைய இது என்ன, இப்படி உலகம் பூரா எல்லாரும் கல்லறையே கட்டினா உலகத்துல பூமியே இருக்காதே, கல்லறைக்கு இடமே கிடைக்காது. ஏன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை சொல்லி டிஎல்சி சிஎஸ்ஐ எல்லாம் வச்சு ஒவ்வொரு கல்லறை கட்டிட்டு அவங்க இருக்காங்களே, அப்படி செய்ய வேண்டியதானே? அதுல காசு போயிடும். அந்த காசு இவங்களுக்கு வேணும்ல. எல்லாம் அந்த காசு கொடுங்கிற நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் உங்ககிட்ட கிடையாது. அடுத்தது வாசிப்போம். பொல்லாப்பு செய்கிற எந்த ஆத்மாவிற்கும் உபத்திரவம் உண்டாகும், வேதனை உண்டாகும். இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு பொல்லாதவங்களாம் செய்யறாங்களே, இப்ப நம்ம செய்யலாம் பொல்லாப்புன்னு உங்களுக்கு வெளிப்படையா நல்ல பேரை சொல்லி நாங்கள் உணர்த்தும்படியா அவங்க திட்டுற விதமா நம்ம இவ்வளவு தூரம் அழுத்த திருத்தமா சொல்றோமே, இதுக்கு ஊர்ஜிதம் வேணுமா வேணாமா? அப்ப இந்த வேதத்துல இந்த வசனத்துல என்ன சொல்லுது? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். இவங்க உருப்படியா சாக மாட்டாங்க. உபத்திரவமும் வியாகுலமும் உண்டு. வேதனையோட தான் சாகணும், சஞ்சலத்தோட தான் சாகணும். அது வேத வசனம். அப்ப இவங்க இவ்வளவு உபத்திரமும் இவ்வளவு துர்குணமும் பொல்லாப்பும் இருந்தா அவங்க சாவு எப்படி இருக்கும்? வேதனையை நிறைஞ்சது. அப்ப வேத வசனம் சமாதானமா இருக்காது இல்ல? அதே போல
இவங்க சுகர் வரும், குறையோடும், எல்லாம் மேலே போகும், இவங்க சாவாங்க. பரிதாபமா இருக்கும். டாக்டர் போகக்கூடாது, ஊசி போடக்கூடாது, அது அடுத்தது. அது அடுத்தது. அப்ப இவங்க உண்மை இவங்களுடைய பிரசங்கமே இவங்களுக்கு எதிராக நிற்குது. எப்படின்னா, ரட்சிப்பு அப்படின்னா தெய்வீக சுகம் ரட்சிப்பு அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்றாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றாங்க. அப்ப தெய்வீக சுகம் ரட்சிப்பு, வியாதியா இருக்காங்க, சோகமடைஞ்சிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அதுதானே அடையாளம். அவங்க செத்து போயிட்டாங்கன்னா, ரட்சிப்பு இல்லாம செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். அப்ப சிபிஎம்ல இருக்க எல்லா பாஸ்டர்ஸும் ரட்சிக்கப்படாமலே செத்தாங்களா? நான் சொல்லல, அது அவங்களே சொல்றாங்க. அவங்க சொல்ற வேத வசனமே அவங்களுக்கு எதிர நிக்குது. சரி, இவ்வளவு தூரம் இருக்கிறாங்களே, இவங்க பரலோகம் போக முடியுமா? வரிக்கு போக முடியுமா? வரிக்கு போக முடியாது. அப்படி நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை? இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம அவங்களுக்கு குற்றமே சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே ஏத்துக்கிறாங்க, நாங்களாம் போக மாட்டோம்னு. இது எப்ப நான் கண்டுபிடிச்சேன்னா, என் மச்சினை அடக்கத்துக்கு போயிருந்தேன். அதே மாதிரி பாஸ்டர் விக்டர் மோகன் பெங்களூர்ல அடக்க ஆராதனை நடக்க, அது இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. நீங்க இன்னைக்கு யார் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நான் சொல்றது எப்பவும் உண்மையை தான் நம்ம பேசலாம். அவங்களை குற்றம் சொல்றதுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க அதுல இருந்து திருந்தணுங்கிறத நம்முடைய முக்கியம். அதுல என்ன சொல்லியிருக்கு? கடைசி காலம் துணிக்கும் போது நாம் எல்லாம் ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி காலம் எப்ப துணிக்கும்? நியாய தீர்ப்பு காலத்துல எல்லாரும் தானே போவாங்க. அப்ப நீ வரைக்கும் போக மாட்டேன், நீங்களே தானே சொல்றீங்க, ரெக்கார்ட் ஆயிருக்க. அப்ப இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில போக முடியாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. உயிரோடு இருக்கிற மறுரூபம் ஆக்கி அது தெசலோனிக்கேயர்ல இருக்கிறது. தேவ எக்காலம் துணிக்கும் போது அது போறது. இது கடைசி எக்காலத்துல இவங்க போவாங்கன்னு இவங்களே சொல்றாங்க. ஆனா ஆழ்ந்த சத்தியம் இருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதனால இவங்க போற ரூட்டு சரியில்லை. இவங்க வேத வசனத்தின்படி ரொம்ப நடத்துறது இல்ல. இப்ப நீங்க கடைசியில ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. இப்பங்கய்யா, நீங்க இப்ப வந்து டிபிஎம் காரங்க அவங்க பேசாம அவங்க ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அவங்க பேசாம இருக்கிறாங்க. ஆனா நீங்க இப்ப அவங்களையே நீங்க குறை சொல்ற மாதிரி நிறைய காரியங்களை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் நீங்க பேசியிருக்கிறீங்க. அதுக்கு அதனுடைய நோக்கம் என்னங்க? அதாவது அவங்கள குற்றம் சொல்றதுனால, அவங்கள இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்றதுனால எனக்கு ஒரு கிரீடமோ, எனக்கு ஒரு லாபமோ, இல்லை என்ன நான் ஒரு பெரிய ஊழியக்காரனோ யாரும் சொல்ல போறதில்லை. நான் வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அது ஒன்று தான். வேத வசனம் என்ன சொல்லுது? நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒருத்தவங்க எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நான் உன்னை காவலாளியாக வைத்தேன். இந்த ஒரே வேர்டு தான் எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுது. அப்ப இந்த வேதத்துல பார்த்தேன். அப்ப காவலாளினா அந்த காவலாளிக்கு உண்டான குணம் என்ன? காவலாளினா அவங்களுக்கு அந்த வேலை இருக்கணும்ல, திருட வரான எச்சரிக்கை பண்ணுட. ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அதை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. 20 வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். அப்ப இதுல என்ன சொல்லுதுன்னா, காவலாளிக்கு வேலை ஒரு நீதிமான். இவங்கெல்லாம் நீதிமான் தான். எல்லாம் நீதிமான்கள் தான். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்து அவங்க உலகத்தை வெறுத்து எல்லாம் விட்டுட்டு அவங்க பண்ணாம ஊழியம் செய்யறாங்க. அப்ப அவங்க நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் பாவம் செய்யறாங்க. அங்கதான் அதான் இங்க இருக்கு. தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதோ நான் அவனை எச்சரிப்பேன். அந்த எச்சரிப்பு கேட்டு நீயே அவனுக்கு சொல்லலை அப்படின்னா
அந்த இரத்த பழிய உன் கையில கேட்பேன்னு காவலாளி இது எனக்கு தேவையா? இப்ப இந்த எபேசு சபை டிபிஎஃப் சபைங்கிற அந்த சீக்கிரட்டை யாருக்குமே தெரியாது. இது தேவன் கிருபையினால எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப எனக்கு வெளிப்படுத்துறதுனால அந்த உத்தரவாதம் எனக்கு தானே, நான் தானே சொல்லணும். நான் பெற்ற தாழ்ந்த போச்சு வச்சா என்னை அக்கிரமக்காரன்ல நம்பரும், நாங்கள் உண்மையை உத்தமம் ஊழியக்காரன் நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லலன்னா உங்கள்ட்ட கணக்கு எனக்கு கணக்கு மட்டும் இல்ல, எனக்கு அவன் ரத்த பழிய உன் கையில கேட்பேங்க. அப்படி அதுக்கு பிறகு நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். அப்ப இப்ப நம்ம சொல்றது சொல்லியாச்சு, இப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்ப இதெல்லாம் கேட்டு அவங்க உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படின்னா இவைகள் எல்லாவற்றிலிருந்து அவங்க மனம் திரும்பணும். அவங்க மனம் திரும்பி அவங்க மறுபடியும் அவங்க அறிக்கையிட்டு தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி பிரகாரம் இவங்க எல்லாத்தையும் அறிக்கையிட்டு நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அது எல்லாத்தையும் இந்த பொல்லாப்பு இந்த துர்குணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மனம் திரும்பினா, மேட்டிமை இவங்க எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பினா அவங்களும் பொழைச்சுக்குவாங்க, நானும் பொழைச்சுக்குவேன். அப்ப தேவன் சொல்றத நம்ம சொல்றோம். நம்ம என்னங்க ஒரு போஸ்ட்மேன் இங்க எழுதுறவர் ஒருத்தர் இருப்பாரு, அங்க வாங்குறவர் ஒருத்தர் இருப்பாரு, இதை வாங்கிட்டு போய் அங்க கொடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை, ஒரு போஸ்ட்மேன் வேலை. அதனால ஆண்டவர் எனக்கு இது எபேசு சபைங்கிறது டிபிஎன் சபை அதுக்கு உள்ளடங்கியது அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தின் பிரகாரம் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினதுனால நான் இதை சொல்றேன். இந்த ராபோஜனத்தினால கெட்ட சபைகள் ரெண்டு, ஒன்று எபேசு சபையாக்கிய டிபிஎம் சபை, இன்னொன்று சிமிர்னா சபையாக்கிய ஆர்சி சபை. நான் அதை பற்றி பேசலை, நீ அதை பற்றி பேசும்போது அவங்க எப்படி கெட்டு போயிட்டாங்கிறது தெரியும். அதனால இந்த நம்ம பேசி கொண்டிருந்த இந்த சத்தியங்கள் அனைத்தும் நம்ம மாத்திரமல்ல, இதில் அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. கேட்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவனுடைய நாமத்தினால வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அதை கேட்கறது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் அதை சொல்லுங்க. அவங்கள அந்த சத்தியத்தின்படி நடந்து அவங்க எப்படியாவது வருகைக்கு போகணும் அப்படிங்கிற நம்ம ஊழியம் ஒரு புரிஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. இதை நம்ம சொல்றோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயங்கய்யா, அதே இந்த எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 27வது ஒரு வசனத்துல சொல்லியிருக்கு, கொஞ்சம் வாசிக்கிறேயா. நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்வாய், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டாரே. அவங்க கேட்டாங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு போவாங்க, கேட்கலைன்னா கலக விட்டார். ஏன்னா வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்துல அதான் சொல்லுது, அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்யறவன் இன்னும் செய்யட்டும், அவனவனுக்கு உண்டான பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய தேவன் சொன்ன சத்தியத்தை வெளிப்படையா உண்மையும் உத்தமா அவங்களுக்கு சொல்லியாச்சு. இனி அவங்க ரத்த பழியிலிருந்து நான் தப்பிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. அப்புறம் நீ அவங்க கேட்க வேண்டியது கேட்காது, அது அவங்களுடைய விருப்பம். அதனால தேவன் ஆசீர்வதிப்பாரா.